நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. சேலம் மாவட்டம் காரவள்ளி ஊராட்சி அலுவலகம் சின்ன திருப்பதியில் 10 ரூபாய் இயக்கம் மாற்றுத்திறனாளிகள் விடுதலை முன்னணி சார்பில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி கள ஆய்வு செய்ய காடையம்பட்டி பொது தகவல் அலுவலர் துணை வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் இருந்து அனுமதி கடிதம் கிடைக்கப்பெற்றது. காரவள்ளி ஊராட்சியில் இன்று காலை 11 மணிக்கு அனைத்து பதிவேடுகளையும் பார்வையிடவும் மற்றும் தேவையான ஆவணங்களை தகவலாக பெறவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதில் 10 ரூபாய் இயக்கம் காடையம்பட்டி ஒன்றிய அமைப்பாளர் பி குமார் மற்றும் மனுதாரரின் உதவியாளர் டாக்டர் மோகன், GPMV சேலம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் உடன் இருந்தனர். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்ட செய்தியாளர் சிங்காரவேலன். 10 ரூபாய் இயக்கத்தின் சேலம் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் மோகன்ஜி ஆகிய நான் காடையம்பட்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பொது தகவல் அலுவலர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் கள ஆய்வு செய்ய மனு அனுப்பப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்று 18/8/2025 காரவள்ளி ஊராட்சி மன்றத்தில் அனைத்து பதிவேடுகளும் பார்வையிடவும், அதில் ஏதாவது முறைகேடு நடந்திருந்தால் ஆய்வு செய்ய அனுமதி கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இப்போ நடைபெற்று வருகிறது இந்த ஆய்வு. இதில் முறையாக நிறையா பதிவேடுகள் இல்லை. இதை சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் பார்வையிட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஊராட்சி ஆய்வாளராக இருந்து வருகிறார். காடையம்பட்டியில் நிறையா ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் இதுமாரி புகார்கள் எழுந்து வருகிறது. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு ஊராட்சியும் கள ஆய்வு செய்து வருகிறோம். இதுக்கு சம்பந்தப்பட்ட ஊராட்சி அலுவலர்கள் மீது பணியிறக்கம் செய்து அவங்களை பணிமாற்றம் செய்ய வேண்டும். இது நிறையா ஊராட்சியில் ஊழல் நடந்திருக்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது.